ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில்? எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி
முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, இன்று என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியில் உனக்கான ஒரு முக்கியமான செய்தி அமைந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உனக்கு எதிராக சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சதியை நீ என்னவென்று இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இன்று உன்னுடைய மனசாட்சியினை தொட்டு அது என்ன பிரச்சனை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லவா? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக நான் சொல்லிவிடப் போகின்றேன். அதாவது முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க வேண்டும். அது உன் கண்களில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் அது அற்புதமான விஷயம் என்பதனையும், உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதை உறுதியாக நீ உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாக்கு என்பது உன் வாழ்க்கையில் மிக முக்கியம். இதை நீ தவறவிட்டு விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் குழந்தையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலேயே குத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அத்தனையும் பார்த்து பார்த்து அதையெல்லாம் நீ செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் பாசம் என்ற
பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என்று எனக்கு சொல். நீ ஒரு சில விஷயத்தை என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பேராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு சில விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் விழித்து கொண்டு பல விஷயத்தை செல்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் பெரிய விஷயமா என்று, இதை செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுகின்றார்கள். நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளையெல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டார்களே என்று அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவிகளையெல்லாம் செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோன்றி இருக்கின்றார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத காரணங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக எறிந்து பேசிவிட்டார்கள். அதையெல்லாம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ எந்நாளுமே செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து உன்னை ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உங்கள் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் நீ திரும்ப திரும்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் நீ திருந்துகின்றாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்ட பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. எப்பொழுதுதான் திருந்தப் போகின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியாய் இருக்கின்றாய் அல்லவா? அந்த விரக்தியில் இருந்துதான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ உண்மையானவள், நேர்மையானவள். இது எல்லாம் இந்த வராகி அம்மாவிற்கு தெரியும். அந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன்னுடைய இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை நான் இங்கு தேடி வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்துமே தர்மம். நீ செய்தது அனைத்துமே உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ இன்று முழுமையாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எக்காரணம் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக